வாங்க, இன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளயே குக்கர்ல பண்ணி எடுத்துரலாங்க. பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேங்க. குக்கர்லேயே வறுத்துரலாங்க. குக்கர்ல போட்டுட்டு நல்லா ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுப்பாங்க. நான் நெய் சேர்க்கலைங்க. ஏன்னா பருப்பு வந்து அதில ஒட்டிடுச்சுன்னா ரொம்ப ஒவ்வொரு பருப்பு செவந்துரும். ரொம்ப செவந்த மாரி ஆயிடும். அதனால நெய் சேர்க்கல. வெறும் பாத்திரத்திலேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க. இது செவந்து வரணுங்க. ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பருப்பு. ஒவ்வொன்றா கொஞ்சம் லைட்டா செவக்கும் பாருங்க. அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடி பிடிக்காத அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு பருப்புக்கு வந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 கப்பு சேர்த்தேன். கொஞ்சம் கெட்டியா இருக்க மாரி தான் இருக்கு. 4 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்பு பருப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்திட்டு நல்லா வேக விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா கடிச்சு சாப்பிட்ற மாரி வேணும்னு நெனச்சிங்கன்னா, 1 விசிலே போதுங்க. இது பாசிப்பருப்புனா டக்குன்னு வெந்துரும். நான் ஒரு 2 விசில் விட்டுருக்கேங்க. ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்தது இன்னைக்கு. நல்லா ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாங்க. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இதுக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணுங்க. என்னென்ன அரைக்கணும்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேங்க. நல்லா பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி ஓரளவுக்கு வந்திருக்குங்க. கிளறி காட்டுறேன். இதுக்கு 1 கப்பு பருப்பு எடுத்தோமா, இப்போ நம்ம 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இப்போ 1 கப் பருப்புக்கு 1 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. நல்லா இனிப்பு வேணுன்றவங்க 1 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். நான் 1 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சம் கரையட்டுங்க. தண்ணியில் கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரையிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். தேங்காய் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் அதிலே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. சிலர் பால் பிழிஞ்சு ஊற்றுவாங்க. நான் தேங்காயே சேர்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சாச்சுங்க மிக்ஸி ஜாரில். வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கரைஞ்சா போதும். இது எதுக்காகன்னா, நம்ம அடியில் மண் இருக்கும் பார்த்தீங்களா, கல் மண்ணெலாம் லைட்டாக இருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் கரையவும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் நம்ம இது சேர்த்திக்கலாங்க. நல்லா இது வெள்ளிக்கிழமை நாள்லலாம் நான் குழந்தைங்க கேட்பாங்க. அன்றைக்கி தான் செய்யணுன்ட்டுலாம் கிடையாது. நான் இடைப்பட்ட நாளில் கூட செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா ஈஸியான பாயாசம் இது ஒன்று தாங்க. அதனால் அடிக்கடி நான் செய்வேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பருப்பில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு லைட்டாக ஒரு கொதிக்கட்டுங்க. கொதிக்க வரும்போது நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. நல்லா ஒரு கிளறிடுவோம். தேங்காய் பால் சேர்த்தோன்னே கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பாயாச கலருக்கு வந்திருக்குன்னு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பேனில் வந்து நம்ம தாளித்து எடுத்துடலாங்க. இதுக்கு என்னென்ன போடணும்னா, நெய் நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு முந்திரி நிறையா போட்டுக்கலாங்க. திராட்சையும் போட்டிருக்கேங்க நிறையா. போட்டுட்டு நல்லா 2 செவந்து வரட்டுங்க. செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பாயசத்தில் சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாங்க. சூப்பரான பாயசங்க. சீக்கிரமாகவும் பண்ணி எடுத்துடலாங்க. ஈஸியான வேலை. சுவையும் ஜாஸ்தியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஹெல்தியானதும் கூட. இதே மாதிரி நான் இப்போ எப்படி சொன்னேனோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.